தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பீனிக்ஸ் நியூஸ். வணங்கி பாடுகிறே வருகவே 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 வணங்கி பாடுகிறே வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்கும் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்கும் அழகு தமிழ் கொண்டு உண்மை வருகவே வணங்கி பாடுகிறே வருகவே. வணங்கி பாடுகிறே வருகவே 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 வணங்கி பாடுகிறே வருகவே. நமக்காக அவங்க டைமை ஒதுக்கி வருகை தந்த நேயர்களுக்கும் சிஓமான் தேர்தல் தலைவி பிரதிநிதி எல்லாருக்கும் வணக்கம் வந்து குழு உறுப்பினர் எல்லாருக்கும் வணக்கம். யோகா அப்படின்றது யோகாவோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் யோகா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதே மாதிரி மற்றவங்களோட குழந்தைகள் ஆண்களை
அதே மாதிரி மகாசனம் நம்ம வாங்க வச்சு பண்ணேன் ஒரு குழந்தைய எப்படி நம்ம ஆடுறோம் அந்த மாதிரி நான் இப்போ ஒரு இன்கம் எல்லாம் கம்மியான கவுண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 10 மலாசனம் கைகளை வச்சுட்டு மலாசனம் நம்ம பண்ணேன்னா நம்மளோட கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி வஜ்ராசனம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எந்த ஆசனாவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொட்டிக்கு கீழே இங்கே வச்சுட்டு மல்லிகாசனம் டயபிட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. நிறைய பெண்களுக்கு தைராய்டு இருக்கும். ப்ரோக்ராம் மெடிடேஷன் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய வணக்கம். இப்பதான் வந்து நீங்க திடீர்னு உங்க குழு பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்க எங்களுக்கு சொல்லனா கொரோனா பேட்ச் எல்லாரும் 10th + 2 தான் சொல்லுவாங்க. எங்களோட குழு வந்து கொரோனா பேட்ச். நாங்க முன்னாடி பிரைவேட்ல தான் வந்து லோன் அந்த மாதிரி போய் இந்த ஈபிடா தனலட்சுமி அந்த மாதிரிலாம் நாங்க பிரைவேட்ல தான் லோன் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து திவ்யா மேம் வந்து எங்களுக்கு வந்து கைட்லைன் பண்ணாங்க. கவர்மெண்ட் குழுல சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி ஏதோ சொல்றாங்கன்ட்டு நாங்க வந்து கொரோனால எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மாஸ்க் போட்டு அங்கங்க உட்காந்து தான் நாங்க வந்து ஆரம்பிச்சோம். 2020ல ஆரம்பிச்சோம். இப்போ 6 வருஷம் ஆச்சு. நான் இது வந்து பெருமையாவே சொல்லிப்பேன். ஏன்னா கொரோனா பேட்ச் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, நாங்க கொரோனா பேட்ச் குழுன்னு வந்து சொல்லிப்போம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து தெரியல, நாங்களும் ஏதோ லோன் எடுக்கிறது உள்கடன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போனோம். ஆனா எங்களுக்கு மெயினா எங்களுக்கு சிஆர்ஓ அண்ட் ஏபிஓ மேடம் புவனேஸ்வரி, அப்புறம் எங்களுக்கு பிடி மேடம், ஏடி மேடம் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெளியே கிடைக்கிற எல்லா பொருளையும் நீங்களே பண்ணுவீங்கன்னா அவங்க எல்லாரும் வெளியவே போவாங்க. உங்க குழுல செய்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கணும், அது அந்த குழுல மட்டும்தான் கிடைக்கணும். நீங்க அந்த மாதிரி யோசிங்க, அப்பதான் மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து பொருள் வாங்குவாங்க. வெளியே கடையில கிடைக்கிறத நீங்களே பண்ணுவீங்கன்னா அது கடையிலே கிடைக்குது போய் வாங்கிடலாம், குழுக்கும் கடைக்கும் வித்தியாசம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்து யோசிச்சோம், சரி நம்மளால முடிஞ்சது என்னென்ன பொருட்கள் வந்து வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அது பண்றதுக்கு லோன் என்ன நம்மளுக்கு நாங்க பிரைவேட்ல எல்லாம் லோன் எடுத்தோம்னா பயங்கர வட்டி உங்களுக்கே தெரியும். ஆனா கவர்மெண்ட்ல நம்ம வந்து லோன் எடுத்தா மானியம் வந்து கொடுக்குறாங்க. அந்த மானியத்தினால நாங்க இது வரைக்கும் 4-5 லோன் வந்து நாங்க வாங்கிட்டோம். ஸோ வாங்கி எங்களோட குழுல நாங்க வந்து அதை நாங்க ரொம்ப பெருமையாவே சொல்லுவோம் மேம். ஏன்னா வந்து நாங்க எந்த மாதிரி லெவல்ல இருந்தோம், இப்ப எந்த லெவல்ல இருக்கோம். இது ஒரு 6 வருஷம் தான். ஆனா அந்த 6 வருஷத்துலேயே எங்க குழு உறுப்பினர்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம். இது வந்து மில்லட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிறுதானியம் வந்து இப்ப இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த சிறுதானியம் வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வீட்லயே உட்காந்து ஒபிசிட்டி. ஸோ அதுக்காக மெயினா இப்ப நாங்களே வந்து அதை வந்து ரெடி பண்றோம். என் பையன் 10th கொரோனால அவன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி அவன் குண்டாயிட்டான். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸ் அவையும் அவங்க வயிற்று குறைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா சிறுதானியத்தை போகலாம் அப்படின்னு. சிறுதானியம்னாலே ஜெனரலா இப்போ மோஸ்ட்லி என்னன்னா அந்த லட்டு, அதிரசம், முறுக்கு அப்படிதான். அதையே வந்து நம்ம எப்ப பாரு கொடுத்துட்டே இருக்க முடியாது. சரி சிறுதானியம் அவங்கள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் எங்களோட ப்ராடக்ட். இந்த சிறுதானியம் அவளை வந்து நம்ம பால் ஊட்டி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். அதை தவிர இதை வந்து ஒரு ரெடிமேட் ஸ்நாக்ஸ், நம்ம வேற ஏதாவது வெளியே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாம குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம்னு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்க பண்ணோம். இது நாங்க குழுல போய் எங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ல காலேஜஸ்ல எங்களுக்கு ஸ்டால் வந்து கொடுத்தாங்க. நாங்க ஸ்டால்ல போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ப்ரொமோட் பண்ணோம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு இது ரெகுலரா கிடைக்காதா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் வந்து எங்களோட குழு ப்ராடக்ட் வந்து டிஎன் ரைஸ்லயும் வந்து செலக்ட் ஆயிருக்கு. நிறைய கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் மினிஸ்டர்ஸ்க்கு இப்போ ரீசெண்டா வந்து ஐடி கார்டு வந்து இதற்கு அவர் ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாரு. அவங்க தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இனிமேல் எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்தாலும் நீங்க இந்த ஸ்நாக்ஸை கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இதை நாங்க வீட்லயே அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா கண்டிப்பா இது வந்து கிடைச்சிருக்காது. அண்ட் இப்ப கூட ரீசெண்டா லாஸ்ட் வீக் வந்து கற்பக விநாயகத்துல சிஎமோட ஃபங்க்ஷன் அங்க நடக்குது. நாங்க இங்கேருந்து போய் திவ்யா மேம் சொன்னாங்க, நீங்க போய் கொடுங்க உங்க ப்ராடக்ட் தான் வந்து நீங்க வந்து மினிஸ்டர்ஸ்க்கு அங்க அவங்களோட ப்ராடக்ட் வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இதை வந்து நாங்க ஒரு காப்பு மட்டை தட்டுல போட்டு எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டியான ஃபுட். இப்ப எல்லாருமே ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர் அந்த மாதிரி நிறைய நம்ம என்ன சொல்றது இந்த பானிபூரி அந்த மாதிரி ரொம்ப நம்மளோட ஃபுட்டு கலாச்சாரமே மாறிடுது, தமிழ்நாட்டு கலாச்சாரமே. ஸோ அதை வந்து திருப்பி நம்ம பாரம்பரிய முறைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு மெயினா நாங்க இந்த கவர்மெண்ட் குழுல சேர்ந்தனாலதான் எங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கண்டிப்பா கிடைச்சது. இது நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே உணர்ந்து பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா அதை ஒத்துக்க முடியும். எங்களுக்கு இன்னும் மேல மேல உங்களோட ஆதரவு எல்லாம் மற்ற ஃபங்க்ஷனுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம் மேம். இதே மாதிரி நாங்க ஊர்வத்தி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றோம். எல்லாமே கிஃப்டிங்க்கும் வந்து கேட்கறாங்க. ஸோ இது நாங்க சரி சொல்லணும், எங்களோட இதை வந்து நாங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கறோம். அனைவருக்கும் வணக்கம் மேம். நீங்க பத்தி பெருமையா சொல்லலாம். இவங்க அப்புறம் மாடமக்கள் தேடி ஸ்கூல் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லயே மாடமக்கள் சித்திர பார்க்கறதா மேம் எல்லாத்துக்குமே பெஸ்டா இருக்காங்க. எந்த குழுக்காக ஒரு ஸ்டார்ட் போனாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி மேம். அந்த லாபமே இல்லை, நாங்க போக மாட்டோம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் லாபம் இருக்காது, நீங்க போக மாட்டோம். மற்ற குழுலாம் வந்தாங்க போடணும், லாபமே இல்லைனாலும் போய் இன்னைக்கு எந்த சிஎம் ஃபங்க்ஷன்னாலும் எந்த ஒரு மினிஸ்டர் ஃபங்க்ஷன்னாலும் இவங்க ஃபீனிக்ஸ் மிஷனோட ப்ராடக்ட் இல்லாமல் அவங்க போவாதுங்க. அவங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பா வேணும்னுவாங்க. கலெக்டரோட மீட்டிங் திங்கட்கிழமை நடக்கிறதையும் இவங்களோட ப்ராடக்ட் வந்து ரெகுலரா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட எம்டி மேடமே சுபிஷத்தோட ஸ்நாக்ஸை தான் மேம் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுறாங்க. அதனால இது எல்லாமே கவர்மெண்ட் குழுல இருக்கிற 10 குழு சேர்ந்து ஒரு 7 கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு இருக்கிற மக்கள் தான் இவங்க 25 லட்சம் ஓடி பண்ணிருக்காங்க. அந்த ஓடில இருந்து தான் எடுத்து எல்லாத்தையும் பிசினஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா அவங்க வந்து கோழிகள் ஹாஸ்டல்ல இருந்தும் வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காங்க. அதையும் 7 சுழற்சி முறையில தான் எல்லாருமே பண்றாங்க. ஒரு சில பேர் போன வாரம் 7ஆம் தேதி மாடுமக்கள் மீட்டிங் வச்சிருந்தோம். ஏசி மேடம் எஸ்ஓ மேடம் தான் வந்திருந்தாங்க. அப்ப நாங்க எங்க எஸ்ஓட ப்ராடக்ட் தான் ஒரு கிஃப்டா கொடுத்தோம். மறுநாள் ஏசி மேடம் கால் பண்ணி எனக்கு நியூட்ரிக்லட் ஒரு 30, அவள் ஒரு 1/2 கிலோ, அதுக்கப்புறமேட்டு அந்த கருப்பு கம்மி அரிசி முறுக்கு வந்து எனக்கு 50 வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது காசுலாம் தர மாட்டோம். எல்லா ஸ்டார்ட்லயும் ஃப்ரீ தான் மேம். காலேஜ் பஸ்ஸார், அப்பார்ட்மெண்ட் பஸ்ஸார், அது எல்லாத்துக்குமே இந்த 2 எஸ்எஸ்சி கம்பல்சரி போயிடுவாங்க. அப்புறம் விதைகள் குழுல இருந்து அவங்க மலர்விழி அவங்க வந்து ட்ரெஸ் எக்ஸஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் எல்லாமே VIPக்குலாம் போனதே இன்ட்ரெஸ்டா போயிடுவாங்க. மக்கள் அங்கே வாங்கிடுவாங்க. ஸ்டூடெண்ட்டும் நல்லா வந்து இன்னொரு படி வாங்கிடுவாங்க. இங்க குழு இவ்வளவு நடத்துற மேம். குழு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. Happy Women's Day. Hey, Happy Women's Day. மரியாதை செய்யப்படுகிறது. எங்களுக்கு இன்னும் மேல மேல சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா போய் டான்ஸ் கிளாஸ் எடுக்கணும்னு ஆசை. பட் அதுக்கு ஏதாவது ரெஃபர் பண்ண முடியுமான்னு பாருங்க. நிறைய ஸ்கூல்ல வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் கலை விழாக்கெல்லாம் ஜட்ஜா இருக்கேன்.
ஸோ மற்ற ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது வாய்ப்பு பண்ண முடியாதுன்னு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. தேங்க்யூ. மறுபடியும் மேம் வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கரவொலியை கொடுத்து வெல்கம் பண்ணி அவங்க ஹாப்பியாக இருக்கணும். பண்ணாங்க போல நான் 2 நாளும் வீட்டில் இல்லை. சரி கலந்துக்கலாமா வேணாமாங்கிற எண்ணத்தோட தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா அப்புறம் என் கவுன்சிலர் வேறு ஃபோன் பண்ணாரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்புறம் நம்ம மாலேஜோட நிருபர் அவர்களும் வந்து சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க, லேடிஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 முறை பார்க்க வரும்போது நான் வீட்டில் இல்லை. மேக்ஸிமம் வந்து நான் எலெக்ஷன் டைமுங்கிறதுனால இப்போதைக்கு நிறைய ப்ரோக்ராம் நமக்கு இந்த மாநகராட்சி வேலைகள் கட்சி வேலைகள் இருக்கிறதுனால நிறைய வெளி ப்ரோக்ராம் போகாம இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து உங்களை காரணம் என்னன்னா நானும் உங்களை மாதிரி தான் வீட்டில் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் வீட்டில் இருந்து குடும்பம் மாமியார் மாமனார் குடும்பத்துல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் நான் கவுன்சிலராக நின்று ஜெயிச்சு நேரம் இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கும் பல யோசனைகள். டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், ஆனாலும் எனக்கு ஃபேமிலி லைஃப்லாம் போனதுக்கப்புறம் அந்த 1 இயர் என்னோட மைண்ட் ஃபுல்லாமே என் ஃபேமிலியிலே அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் அவர் ஒருத்தர் தான், 2 நாத்தனார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வீட்டில் என்ன செய்யலாம், தொடர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் வரும், நாத்தனாருக்கு இது செய்யலாமா மாமியாருக்கு இது செய்யலாமா, என் மைண்டு சுற்றி என்னதான் படிச்சிருந்தாலும் கூட கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம ஒரு குடும்பத்துக்கு போயிட்டோம்னா நம்ம தான் அந்த குடும்பத்துல எல்லாங்கிற மாதிரி அதுலேயே ஃபுல்லாக மூழ்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சரி எலெக்ஷன்ல நிற்கலான்னு எங்கள் அப்பா சொல்லும்போது சேர்ந்து வரலாம், சரி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மேயர் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கூட நிறைய தயக்கம் தான்.
ஏன்னா மேயர் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஸ்டேஜ்ல போய் நாம நிக்கிறோம், நிறைய விஷயங்கள் எடுத்து செய்யணும், நிறைய இடத்துல நாமளா தொடர்ந்து பேசணும், நாம வந்து நம்மளோட எண்ணங்களை சொல்லணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நான் அதிகமான ஆண்கள் தான் இருப்பாங்க, கட்சி சார்ந்தும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி. நம்ம அவங்கள்ட்ட எப்படி போய் ஸ்ட்ராங்கா பேச போறோம், எப்படி இருக்க போறோங்கிற ஒரு பெரிய தயக்கம் எனக்குள்ளேயே இருந்தது. அந்த தயக்கத்தெல்லாம் உடச்சி அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது எங்க அம்மாவும் என் மாமியாரும் தான். தேர்ந்தெடுக்கும் போதே நான் வந்து 3 மாசம் பிரெக்னென்ட். என்னோட எலெக்ஷன் பீரியட்லயே நான் பிரெக்னெண்டா தான் இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அது. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் அப்புறம் தான் கன்சீவ் ஆகினேன். அதனால ரொம்ப பெரிய யோசனை இருந்தது, எப்படி நம்மளால சமாளிக்க முடியுமா, இருக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. கேப் எடுக்கலாமா. எங்க அம்மாவும் மாமியாரும் சொன்னது ஒரே விஷயம் தான், எல்லா பெண்ணா பிறந்த எல்லாருக்குமே குழந்தை உண்டாகும், இதை காரணம் காட்டி உன்னுடைய இதுல வந்து பாப்பா பிறந்து 10 நாட்களே திருப்பி என்னுடைய வேலைக்கு எங்க அம்மா பாப்பா வேலை எடுத்து நான் பார்த்துட்டு அப்புறம் 11 நாள் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுல இருந்து உன்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண அன்னைக்கு தொடங்காது இன்னைக்கு வரைக்கும் நான் கண்டிப்பா எல்லா பெண்களுக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு திறமை இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த செய்யணுங்கிற யோசனைகள் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா அதை வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சரியா அமையாது, அதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த சமூகத்துல பெண்களா இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்னன்னா, இப்ப நிறைய சொல்றாங்க பெண் சுதந்திரம், நாங்க இவ்வளவு கொடுத்துருக்குறோம், இவ்வளவு செய்யறோம். நாம வந்து அந்த மாதிரி நீங்க கொடுக்கறதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம கிடையாது. என்னுடைய விருப்பம் என்னங்கிறத சொல்றதுக்கான உரிமை இருந்தா போதும். எனக்கு ஒரு விஷயம் வேணாம்னா அதை வேணாம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் நமக்கு வரணும். நமக்கு வந்து இது எனக்கு வேணும் கேட்டு செய்யறது கிடையாது பெண் சுதந்திரம். எனக்கு வேணாங்கிறத வேணாம் தெளிவா சொல்ற அளவுக்கு இருக்கிறது தான் பெண் சுதந்திரம். அதுதான் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தைரியம். அதுதான் இந்த சமூகம் வந்து நமக்கு கொடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்கணும். எவ்வளவு நமக்கு விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே இல்லத்தரசிகள் தான், எல்லாருமே குழந்தைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அங்கமா நம்ம எல்லாத்தையும் இருந்து செய்வோம். அதெல்லாம் செஞ்சா கூட எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட உரிமைக்காக, என்னுடைய சுயமரியாதைக்காக நான் நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மகளிர் சுய உதவி குழு. இன்னைக்கு நீங்க எல்லாம் அந்த குழுவுல இணைஞ்சு ஒவ்வொருத்தருடைய தனித்துவத்தை நிரூபிச்சுருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய தாம்பரம் மாநகருக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம், மானப்பாக்கம் ஏரியாளர்கள் நம்மளுடைய குழுக்களை சேர்ந்தவங்க சிஎம் வரைக்கும் வந்து இவங்க எல்லாம் சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்றது உள்ளபடியே எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இப்ப எங்க எப்படி சொல்றாங்கன்னா, பெண்கள்லாம் தங்க மாதிரி, பொம்பளை பிள்ளைங்கன்னா தங்க மாதிரி பொத்தி பொத்தி வைக்கணும், பொத்தி பொத்தி வச்சுதான் பார்க்கணும் அப்படின்னு. தங்கம் தான் அதிகமா உருக்கப்படுவாங்க, தங்கத்தை தான் அதிகமா